மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பெண்ணை க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பெண்ணை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் நீங்களும் இந்த தப்பை செய்யாதீங்க. உங்களோட பெண்ணை க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லெட் கிடையாது, இது வந்து ஒரு ஃபவுண்டைன் இங்க் பென். அதனால் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு ஃபவுண்டைன் இங்க் பென் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, ப்ளூ இங்க் கேட்ரேஜ் கழட்டிட்டு பிளாக் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலரில் கேட்ரேஜ் போட்டிங்கன்னா அது ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் ஆகி எழுதாமல் இருக்கும். நீங்கள் என்ன கேட்ரேஜ் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் போடுறீங்களோ அந்த கலர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதும். இப்போ நீங்கள் பிளாக் கழட்டிட்டு ரெட் போடுறீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் எழுதும். அதனால் உங்களுக்கு எழுதும்போது கலர் சேஞ்ச் ஆகும், நீட்டாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ என் பென் சொர சொரன்னு எழுதுதுன்னா அது ஸ்மூத் ஆயிரும். ஏன்னா அந்த நிப்புக்கிட்டே இருக்க அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கும், அது வளைஞ்சிருக்கும். வளைஞ்சி எழுதும் போது அந்த நோட்டில் பட 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 சொர சொர சொரன்னு எழுதுவோம். உங்களுக்கு எழுதவே பிடிக்காது. நிறையா பேர் அந்த மாதிரி பெண்ணை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதனால் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நீங்கள் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்னோடய 2 பென் இருக்குது. இதில் நான் ஒரே பென் மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ கேட்ரேஜெலாம் கழட்டி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நிப் செட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளே ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் கைஸ். இதுக்கு க்ளீன் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூ ஆயிரும். இந்த தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூ ஆயிடுச்சுன்னா தண்ணி மாற்றிக்கோங்க. இங்க் நம்ம உள்ளே தண்ணி விட்றனால அந்த தண்ணி உள்ளே போகும். அதுக்கப்புறம் இந்த இங்க்குலாம் அப்படியே வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உள்ளே போடுறத விட நீங்கள் கையில் தூக்கி பிடிச்சது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துடும். இல்லை அந்த தண்ணி முடிஞ்சுன்னா மறுபடியும் உள்ளேருந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபேர் இங்க் பென் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் தண்ணி மாற்றலை. இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நேரம் கழித்து மீட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே இங்க் இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு இந்த எட்ஜில் இங்கே இல்லை. அதாவது புது பென் மாதிரியே இருக்குது இந்த எட்ஜில் மட்டும். ஆனால் இங்கெல்லாம் உள்ள இங்க் இருக்குது. இந்த இங்கு போகிற வரைக்கும் நீங்கள் அதாவது இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இல்லை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ உள்ளே போட்டேன், மறுபடியும் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் அந்த இங்க் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள. அதாவது நம்ம புது பென் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட அந்த க்ரீன் கலர் பெனில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு இன்னும் என்னோட பிளாக் பெனில் இங்க் இருக்குது. இங்க் உள்ளே போயிடுச்சு. அதாவது இந்த இங்க் எப்படி இதுக்குள்ளே போகுதுன்னா, சப்போஸ் நீங்கள் கேட்ரேஜை கழட்டி இதுக்குள்ளே இங்க் ஊற்றிருப்பீங்க. எப்படின்னா, கேட்ரேஜை கழட்டி இந்த மாதிரி ஊற்றிருப்பீங்க. இது ஊற்றுனா என்ன ஆகும்னா, இந்த இது ஆக்சுவலி இந்த டேங்க் ஃபுல்லாகும். இந்த டேங்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த பார்த்தீங்களா அந்த வாட்டர் வெளியே வந்துடும் அந்த இங்க். ஸோ தான் அதனால தான் இந்த டேங்க் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த டேங்கை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். இதை க்ளீன் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளியராக எழுதும், கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் எடுக்கிறேன். உள்ளே வந்து தண்ணி இருக்கணும், தண்ணி இருந்து எடுத்து மேலே பிடிங்க. பார்த்தீங்களா ப்ளூ கலர் இங்க், அந்த டேங்க்குள்ளே இருக்கிற இங்க் வந்து வெளியே வருது. இது வந்து ஒரு மெத்தடுங்க. நெக்ஸ்ட் மெத்தடு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படின்னா நம்மளோட ரீஃபில் கேட்ரேஜ், அதாவது பில்லரே இல்லாமல் ரீஃபில் பண்ணுற கேட்ரேஜ், அதை வச்சு எப்படி நம்ம வந்து பெண்ணை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரீஃபில் கேட்ரேஜ்னால் உங்களுக்கு வந்து புரியாது. ஓகே ஏஸ், இப்போ வந்து நம்மளுக்கு பென் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் தான் எடுத்திருப்பேன். புது பென் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இங்க் இருக்குது. இது வந்து நம்ம இதெல்லாம் கழட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வரும், ஏன்னா இது வந்து காஞ்சிருக்கும். ஸோ மற்றபடி உள்ளே ஃபுல்லாமே அந்த டேங்க் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பிளாக் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அதாவது கலர் வந்து டிஃப்ரெண்ட், ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் ஆகாது. ஏன்னா இது டேங்க் எல்லாமே எம்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க டேங்கில் இருக்க தண்ணி வந்து வெளியேற்றணும். அதுக்காக நீங்கள் இந்த வழியாக வந்து ஊதிக்கோங்க. ஊதினீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து இங்குக்கு அந்த மாதிரி ஊதாதீங்க. இங்கு ஊதுனா இதுக்குள்ளே கொஞ்சமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து எடுத்து ஊதணும். நான் ஊதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த இங்கு போகணுன்னா இந்த மேட்டுக்கு இந்த பிளாஸ்டிக்கை கழட்டிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க இங்கெல்லாம் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வீடியோஸும் வரலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரீஃபில்லிங் கேட்ரேஜை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.